Hello friends. So last video la நம்ம GitHub ல இருந்து எப்படி ஒரு repository clone பண்றது அப்படிங்கறது பார்த்திருந்தோம். So இந்த வீடியோல நம்ம என்ன கண்டினியூ பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சோ நம்ம GitHub repo வர்க் பண்ண போறதுனா நம்ம லோக்கலா கிரியேட் பண்ண repo ஒரு repo இருக்கு. சோ அந்த repo ல தான் வர்க் பண்ண போறோம். இப்போதைக்கு எல்லாமே நம்ம local repository ல வர்க் பண்ண போறோம். சோ once அதுல familiarize ஆயிட்டா அது எப்படி நம்ம remote repo க்கு push பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம லேட்டரா பாப்போம். So first வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நமக்கு நிறைய இருக்கு. டெர்மினல் வந்து நம்ம இங்க ஓபன் பண்ணிக்கலாம். மத்த டெர்மினல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சோ இங்க வந்து நான் ஒரு git bash ஓபன் பண்ணிக்கிறேன். சோ இந்த git bashல பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ் வேணும் அப்படினா git status அப்படிங்கற கமாண்ட் வந்து நம்ம டைப் பண்ணனும். சோ நீங்க git status அப்படினு கொடுத்தீங்கன்னா எந்த பிரான்ச்ல இருக்கீங்க, என்ன கமிட்ஸ்ல இருக்கு, என்னென்ன ஃபைல்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படிங்க டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இது நீங்க விஷுவலைஸ் பண்ணனும் அப்படினா git GUI வந்து ஓபன் பண்ணிக்கலாம். git GUI ஓபன் பண்ணிக்கணும். அதுலயே நம்ம டெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன், இமேஜ் ரெப்ரசன்டேஷன்ல வந்து காட்டிருப்பாங்க. அன்ஸ்டேஜ்டு சேஞ்சஸ் அப்படிங்கறது முன்னாடி பார்த்த மாதிரி அது ட்ராக் ஆகாது. நீங்க கமிட் பண்ணி புஷ் பண்ணாலும் அந்த சேஞ்சஸ் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகாது. only staged commitல staged changesல போட்டிருக்க ஃபைல்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அத மட்டும் தான் நம்ம வந்து இங்க இருந்து கமிட் பண்ண முடியும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எப்படி GUI ல இருந்து பண்றது அப்படிங்கறத பாப்போம். இல்லனா அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி டெர்மினல்ல இருந்து பண்றது அப்படிங்கறத பார்த்துட்டு and then எப்படி நம்ம வந்து GUI ல இருந்து ஆட் பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ எவ்ரி டைம் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த சேஞ்சஸ் எல்லாமே ஸ்டேஜிங்ல இருக்கிற சேஞ்சஸ் எல்லாம் மட்டும் தான் வந்து நமக்கு புஷ் ஆகும். சோ ஒரு ஃபைலை வந்து ஸ்டேஜிங்க்கு ஆட் பண்ணனும் அப்படினா அதுக்கு என்ன பண்ணனும் அப்படிங்கறத பாப்போம். சோ இந்த desktop ini அப்படிங்கற ஃபைல் வந்து இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. நான் இங்க வந்து இன்னொரு ஃபைல் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ text 1 அப்படினு கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இந்த நியூ text 1ல நான் ஒரு ஃபைல் வந்து நான் எழுதிக்கிறேன். சோ hello world. சோ நான் இத சேவ் பண்ணிக்கிறேன். சோ இப்போ again நீங்க அந்த டெர்மினல் போயிட்டு பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து untracked ஃபைல் இருக்கும். சோ ரெண்டு ஃபைல் untracked ஃபைல் இருக்கும். சோ இப்போ வந்து எனக்கு இந்த சேஞ்சஸ்லாம் வந்து நான் ஆட் பண்ணனும். சோ இந்த சேஞ்சஸ் வந்து நான் ஆட் பண்ணா மட்டும் தான் ஸ்டேஜ் பண்ணா மட்டும் தான் எனக்கு வந்து இந்த ஃபைல்ஸ் வந்து நான் ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. சோ இந்த ஃபைல்ஸ் ஆட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கமாண்ட் இருக்கு. சோ git add அப்படிங்கறத இதுதான் கமாண்ட். ஆட் பண்ணனுக்கு டைரக்ட்டா add அப்படிங்கற கமாண்ட் இருக்கு. பட் இதுல வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படினா நமக்கு டிஃபரண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. மேபி you wanted to say git add dot அப்படினு ஒன்று இருக்கு. இல்ல வந்து ஒரு ஃபைல் இருக்குது அப்படினா நமக்கு வந்து ஒரு பர்టిక్యులர் ஃபைல் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். சோ என்ன ஆட் பண்ணனும்ங்கற ஸ்பெசிஃபை பண்ணல அப்படினு சொல்லுது. சோ நமக்கு என்ன ஆட் பண்ணனும்னா இந்த நியூ டெக்ஸ்ட் ஃபைல் வந்து ஆட் பண்ணனும். சோ இத அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கங்க. இது கண்ட்ரோல் V கொடுக்கணும், பேஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கணும். இல்லனா அதுவே டைப் பண்ணிக்கங்க. சோ நமக்கு வந்து நியூ ஸ்பேஸ் text1.txt ஃபுல் நேம் எக்ஸ்டென்ஷனோட கொடுக்கணும். சோ நியூ வந்து மேட்ச் ஆகல அப்படினு சொல்லிருக்காங்க. சோ நமக்கு ஸ்பேஸ் இருக்கனால அது டிஃபரண்ட் ஃபைல்ஸா எடுத்துக்கிச்சு. அதனால நம்ம வந்து ஒரு கோட்ஸ்க்குள்ள கொடுத்துக்கலாம். டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுத்துட்டு அந்த new text.txt ன்னு கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து ஃபைல் ஆட் ஆயிரும். அகைன் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு இந்த ஃபைல் வந்து ஸ்டேஜ்ல இருக்கும். சோ இத ரிமூவ் பண்ணனும்னா நமக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. இந்த கமாண்ட் பத்தி நம்ம லேட்டரா பாப்போம். சோ நீங்க என்ன ஃபைல் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது இங்க டிஸ்ப்ளே ஆயிருக்கும். சோ நமக்கு வந்து ரெண்டு ஃபைல் ஆட் ஆயிருச்சு. சோ இந்த இது வந்து ஒரு சிங்கிள் ஃபைல் ஆட் பண்றதுக்கு. சப்போஸ் நான் வந்து ஒரு 10 ஃபைல்ல வந்து நான் சேஞ்சஸ் பண்றேன். இப்போ எனக்கு வந்து இன்னொரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த சேஞ்சஸ்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு ரெண்டு ஃபைல் இருக்கு. சோ இப்போ நான் ஒவ்வொரு ஃபைலையும் நான் வந்து ஆட் பண்ண முடியாது. இப்போ 10 ஃபைல் இருக்கு அப்படினா 10 ஃபைலையும் ஒவ்வொரு ஃபைலா நான் வந்து ஆட் பண்றதுனா நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆயிருக்கும். சோ எனக்கு எல்லா ஃபைல்ஸுமே ஆட் பண்ணனும் அப்படி நினைக்கிறேன் அப்படினா நம்ம என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு அதுக்கு இன்னொரு கமாண்ட் இருக்கு. git add all அப்படிங்கறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. சோ add all அப்படிங்கிறது எய்தர் நீங்க வந்து -a அப்படினு கொடுக்கலாம், இல்ல அப்படினா டாட் அப்படினு கொடுக்கலாம். சோ ரெண்டுமே சிமிலர் கமாண்ட் தான். நீங்க எந்த கமாண்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்க வந்து a அப்படின்னு கொடுத்தீங்கன்னா all files அப்படின்னு சொல்லிருப்பாங்க. சோ என்னலாம் சேஞ்ச் ஆயிருக்கோ எல்லா ஃபைலையும் வந்து ஸ்டேஜிங் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறோம். சோ நமக்கு ரெண்டு ஏரியா இருக்கும், அன்ஸ்டேஜ்டு, ஸ்டேஜ்டு. டிஃபால்ட்டா எல்லாமே அன்ஸ்டேஜ்ல இருக்கும். சோ ஒன்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படினா அது வந்து ஆட் பண்ணும். சோ ஸ்டேஜிங் ஏரியாக்கு ஆட் பண்ணும் கமிட் பண்றதுக்கு முன்னாடி. சோ அதுக்கு வந்து ஆட் பண்றதுக்கு ஒரு பர்టిక్యులர் ஃபைல்னா டைரக்ட்டா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எல்லா ஃபைல்ஸுமே ஆட் பண்ணனும்னா git add -a இல்லனா git add ஸ்பேஸ் விட்டு டாட் கொடுக்கணும். ஸ்பேஸ் இல்லாம டாட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். சோ ஸ்பேஸ் விட்டு டாட் கொடுத்தீங்க அப்படினா நமக்கு எல்லா ஃபைலுமே ஆட் ஆயிரும். சோ அகைன் இப்போ ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்க அப்படினா நீங்க வந்து ஆட் பண்ண எல்லா ஃபைலுமே சேஞ்சஸ்ல பார்க்கலாம். பட் சேஞ்சஸ்லயும் காட்டும். இப்போதான் நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறீங்க அப்படினா அத நியூ ஃபைல்ல காட்டும். இல்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைலை மாடிஃபை பண்ணீங்கன்னா மாடிஃபைல காட்டும். சோ ஃபர்ஸ்ட் இத கமிட் பண்ணிட்டு நம்ம அந்த சேஞ்சஸ் எல்லாமே பாப்போம்.
ஸோ இது வந்து ஆட் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி ரிமூவ் பண்ணுறக்கும் நம்மளுக்கு கமாண்ட் இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த -rm அப்படிங்கிறது கொடுத்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ அண்ட் தென் இந்த ஃபைல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிட்லேயே இந்த ஆட் பண்ணுறதுலேயே நம்மளுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லைக் வந்து நியூவாக க்ரியேட் பண்ணது, இல்லைனா எக்ஸிஸ்டிங் அப்டேட் பண்ண ஃபைல்ஸ் மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். இல்லை மாடிஃபை டிலீட் பண்ண ஃபைல்ஸ் மட்டும் ஆட் பண்ணலாம். இல்லைனா வந்து எக்ஸ்டென்ஷன் பேஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சரி இப்போ நான் ஒரு ஃபைலை வந்து நான் டெலீட் பண்ணுறேன். இந்த டெக்ஸ்ட் ஒன்னுங்கிறத நான் இங்கே வந்து டெலீட் பண்ணிடுறேன் நான் இதிலேருந்து. ஸோ இப்போ எகெயின் நான் வந்து இதில் போனேன் அப்படின்னா ஸ்டேட்டஸ் கொடுத்தா இதை ஆல்ரெடி நம்ம ஸ்டேஜ் பண்ணிட்டோம். பட் இது வந்து டெலீட் ஆயிடுச்சு. இதில் வந்து இப்போ நான் டெலீட் ஆன ஃபைலை மட்டும் இன்க்ளூட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் வந்து டெலீட் பண்ண ஃபைல் வந்து நான் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஒன்லி நான் வந்து எக்ஸிஸ்டிங் புதுசாக க்ரியேட் பண்ண ஃபைலும் இல்லை ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதை சேஞ்ச் பண்ண ஃபைல் மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடணும்னா டெலீட் பண்ண ஃபைலை இக்னோர் பண்ணிடணும். ஸோ இக்னோர் அப்படின்னு கமாண்ட் இருக்குது. ரிமூவல் அப்படிங்கிற வேர்ட் வந்து நம்ம கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டாவையோ இல்லை புதுசாக ஆட் பண்ணது மட்டும்தான் எடுத்துக்கும். ரிமூவ் பண்ணதை இக்னோர் பண்ணிடும். ஸோ இங்கே வந்து கொடுத்துடணும் ரிமூவல் அப்படிங்கிறது கொடுத்துடணும். ஸோ ரிமூவல் டாட் கொடுக்கணும். ஸோ எல்லா ரிமூவ் ஃபைலுமே கொடுத்துடணும். ஸோ இது கொடுத்துட்டிங்கன்னா ரிமூவ் எக்ஸிஸ்டிங் டெலிட் ஆன ஃபைல் எல்லாமே இக்னோர் பண்ணிடும். அதே நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதே வந்து மாடிஃபை பண்ணுறதும் புதுசாக க்ரியேட் பண்ண ஃபைல் தேவையில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா add_u அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ண மாடிஃபை பண்ண இல்லைனா டிலீட் பண்ண ஃபைல்ஸ் மட்டும்தான் வந்திருக்கும். ஸோ நியூவாக க்ரியேட் பண்ண ஃபைல் வந்து ஆட் ஆகாது. அதாவது ஆட் டாட் கொடுத்தா எல்லா ஃபைல்ஸுமே மூவ் ஆகிரும். பட் _u லைக் -u கொடுத்தீங்கன்னா ஒன்லி மாடிஃபைட் அண்ட் டிலேட்டட் ஃபைல்ஸ் மட்டும் மூவ் ஆகிருக்கும். இதே நீங்கள் வந்து ஃபைல் ஸ்பெசிஃபிக்காக மூவ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் வந்து எனக்கு எக்ஸ்டென்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டார் யூஸ் பண்ணிக்கலாம். git add எக்ஸாம்பிள் ஸ்டார் எனக்கு பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷனில் இருக்கிற ஃபைல் மட்டும் .txt ஃபைல் மட்டும் எனக்கு ஆட் ஆகணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இது வந்து இந்த ஃபைல் ஸ்பெசிஃபிக்காக இந்த பாத் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஃபைலை மட்டும் ஆட் பண்ணணும் இல்லை ஜாவா ஃபைல் மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்துக்கலாம். ஸோ பேட்டர்ன் கொடுத்தீங்கன்னா இந்த இதில் எண்ட் ஆகிற ஃபைல்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் இது கொடுத்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷனில் இருக்கிற ஃபைல்ஸ் மட்டும் ஆட் ஆகிருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் தெரியாமல் ஆட் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு ஃபைலை வந்து தெரியாமல் ஆட் பண்ணிட்டீங்க, அதை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன ஃபைல் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த டெஸ்க்டாப் INI வந்து நான் இது வந்து எனக்கு தேவையில்லை, நான் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா git reset அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது. இந்த git resetல அந்த ஃபைல் நேம் வந்து கொடுக்கணும் desktop.ini. ஸோ இப்போ எகைன் நான் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆட் ஆன ஃபைல்லேருந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ அந்த ரீசெட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேஜில் போனது திரும்பி அன்ஸ்டேஜ், அதாவது அன்ட்ராக்டு ஃபைல்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிரும். இந்த ரீசெட் கமாண்டே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆடை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம ரீசெட் பார்க்க வேணாம். ஜஸ்ட் அந்த ரீசெட் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருந்தேன். ரீசெட் பற்றி நம்ம இன்னும் பார்ப்போம். அதில் டைப்ஸில் இருக்க ஹார்ட் அந்த மாதிரி டைப்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இப்போதைக்கு ரீசெட் ஆட் பண்ணதை ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லைக் வந்து ஜஸ்ட் டேரெக்டாக ஃபைல் நேம் மட்டும் கொடுக்கலாம், இல்லை எல்லா ஃபைலும் ஆட் பண்ணால் ஆட் டாட் கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஆட் பண்ணணும்னா லைக் இக்னோர் இந்த ரிமூவல் டாட் அப்படிங்கிறது கொடுக்கலாம், இல்லைனா add_u கொடுக்கலாம், -u கொடுக்கலாம், இல்லை ஃபைல் ஸ்பெசிஃபிக்காக ஆட் பண்ணணும்னா add.txt ஃபைல் மட்டும் கொடுக்கலாம். ஸோ எல்லாமே ஆட் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரீசெட் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அந்த ரீசெட் கமாண்ட் பற்றி நம்ம எகெயின் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்ம சேஞ்ச் பண்ண ஃபைலை கமிட் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறதா வந்து அன்ஸ்டேஜிங் டு ஸ்டேஜிங் இதுதான் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதே தான் GUIலையும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ GUIலையும் நீங்கள் என்ன இதில் பார்க்கறதுனா வந்து நம்ம எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபைலுக்குள்ளேருந்து git GUI ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்திருக்கும். ஸோ இந்த டெஸ்க்டாப் INI அப்படிங்கிற ஃபைலை நான் ஸ்டேஜ் பண்ணோம், அன்ஸ்டேஜில் இருக்குது, இதை நான் ஸ்டேஜ் பண்ணோம் அப்படின்னா நான் இதை டபுள் கிளிக் பண்ணி இதில் மூவ் பண்ணால் வந்து எனக்கு ஸ்டேஜிங்கில் மூவ் ஆயிரும். எனக்கு இங்கே ஸ்டேஜிங் இருக்கிறது அன்ஸ்டேஜ் பண்ணோன்னா ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணாலே போதும். அந்த மாதிரி நம்ம கமெண்ட்லாம் ஃபுல்லாக எழுதிட்டு இருக்க தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிங்கனாலே போதும். அன்ஸ்டேஜிங் இருக்கிறது இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஸ்டேஜிங் வந்துடும். ஸ்டேஜிங்கில் இருக்கிறது எகைன் கிளிக் பண்ணிங்கன்னா அன்ஸ்டேஜிங் வந்துடும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் கமிட் பண்ணுறது இது எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்டேஜிங் அண்ட் ஸ்டேஜிங் இது எப்படி நம்ம மூவ் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி கமிட் போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.